வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யூனிட் 13 நியூக்ளியாயில ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், அட்டாமிக் மாசஸ் அண்ட் காம்போசிஷன் ஆஃப் நியூக்ளியஸ். இதுதான் ஹோல் நியூக்ளியர் பிசிக்ஸோட ஃபவுண்டேஷன். ஆனா நம்ம அதை ரொம்ப சிம்பிளா எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். நோ ஃபியர், லெட்ஸ் ஸ்டார்ட். நம்ம இந்த டாபிக்கை ஒரு சின்ன மிஸ்ட்ரி சால்வ் பண்ற மாதிரி அப்ரோச் பண்ணலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் a nuclear puzzle. இப்போ இங்க தான் நம்ம பசில் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு நியூக்ளியஸ்குள்ள என்ன இருக்கு? நிறைய பாசிட்டிவ்லி சார்ஜ்டு புரோட்டான்ஸ் இருக்கு. நம்ம பேசிக் பிசிக்ஸ்ல என்ன படிச்சிருக்கோம்? லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர். ஒரே மாதிரி சார்ஜ் பாசிட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ஒன்னு விளக்கும், சரியா? அப்போ ஒரு சின்ன நியூக்ளியஸ்குள்ள இவ்ளோ புரோட்டான்ஸ் ஒன்னா இருந்தா அது வெடிச்சு சிதறணும்ல. ஆனா ஏன் அது அப்படி ஆகுறதில்ல? ஏன் அது அவ்வளோ ஸ்டேபிளா ஒன்னா சேர்ந்து இருக்கு? இதுதான் நம்ம கேள்வி. நீங்க நினைக்கலாம், சார் இதெல்லாம் ஏதோ பெரிய ரிசர்ச் லேப்ல தான் இருக்கும்னு. நோ வே. உங்க வீட்லயே அந்த ஸ்மோக் டிடெக்டர் இருக்குல்ல, அதுக்குள்ள கூட நியூக்ளியர் பிசிக்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு தெரியுமா? அதுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் தான் புகையை டிடெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இது நம்ம டெய்லி லைஃபோட கனெக்டடான ஒரு விஷயம் தான். இந்த பசிலை சால்வ் பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் அதை கரெக்டா மெஷர் பண்ணணும். அதாவது ஒரு ஆட்டமை எப்படி வே பண்றதுன்னு பார்ப்போம். கிலோகிராம்ல ஒரு ஆட்டமோட வெயிட்ட சொன்னா அது 0.000 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ரொம்ப கஷ்டம். அதனால தான் சயின்டிஸ்ட் ஸ்மார்ட்டா ஒரு நியூ யூனிட் கொண்டு வந்தாங்க. அதுதான் அட்டாமிக் மாஸ் யூனிட். நம்ம ஷார்ட்டா யூன்னு சொல்லுவோம். எக்ஸாம்ல டெஃபினிஷன் கேட்டா இது அப்படியே எழுதுங்க. இட்ஸ் எக்ஸாக்ட்லி 1/12 மாஸ் ஆஃப் அ கார்பன் 12 ஆட்டம். இந்த வேல்யூ 1.66 × 10⁻27 kg. மைண்ட்ல வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நியூக்ளியஸ்குள்ள மெயினா 2 பேர் இருக்காங்க. நம்ம ஹீரோஸ் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். ரெண்டும் சேர்ந்தா நம்ம அவங்கள நியூக்ளியான்ஸ்னு சொல்லுவோம். இவங்களோட மாஸ் யூல இங்க கொடுத்துருக்குறேன். பாத்தீங்கன்னா நியூட்ரான் கொஞ்சம் ஜாஸ்தி ஹெவி புரோட்டானை விட. இந்த 2 வேல்யூஸும் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ரொம்ப முக்கியம். நோட் பண்ணிக்கோங்க. ரைட். இப்போ எந்த ஒரு நியூக்ளியஸையும் ஒரு பேப்பர்ல எழுதணும்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் இருக்கு. இதான் அது. இங்க எக்ஸ்னா அந்த எலிமெண்ட், கீழே இருக்கிற Z தான் அட்டாமிக் நம்பர், அதாவது எத்தனை புரோட்டான்ஸ் இருக்குன்னு சொல்லும். மேல இருக்கிற A தான் மாஸ் நம்பர், அதாவது டோட்டல் கவுண்ட் புரோட்டான்ஸ் பிளஸ் நியூட்ரான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்ட் யானி 19779 AUன்னு பார்த்தா அதுல 79 புரோட்டான்ஸ் இருக்கு, மொத்தமா 197 நியூக்ளியான்ஸ் இருக்குன்னு ஈஸியா சொல்லிடலாம். இப்போதான் நம்ம மிஸ்ட்ரிலே ட்விஸ்ட் வருது. ஒரு நியூக்ளியஸோட பார்ட்ஸ் யாரு? புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். அவங்க மாஸ் எல்லாம் ஒண்ணா ஆட் பண்ணுங்க, வர்றது எக்ஸ்பெக்டட் மாஸ். ஆனா நீங்க அந்த ஹோல் நியூக்ளியஸை எடுத்து மெஷர் பண்ணி பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. அந்த ஆக்சுவல் மாஸ் எப்பவுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாஸை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும். where did that mass go? அப்போ அந்த மிஸ்ஸிங் மாஸ் எங்க போச்சு? அதத்தான் இப்போ நம்ம துருப்பு சீட்டா மாதிரி கண்டுபிடிக்க போறோம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பர் அனாலஜி இருக்கு. அதான் மேரேஜ் பாரடாக்ஸ். இமேஜின் பண்ணிக்கோங்க, 2 பேர் இருக்காங்க கல்யாணத்துக்கு முன்னாடி. 2 பேரும் 70 kg. அப்போ சேர்ந்தா 140 kg இருக்கணும், ரைட்? ஆனா கல்யாணம் ஆகி அவங்க ஒன்னா சேர்ந்து ஒரு ஃபேமிலியா மாறும்போது அவங்க வெயிட் 139.5 kg ஆகிருது. என்னாச்சு? அந்த 0.5 kg எங்க போச்சு? அதுதான் உங்க பாண்ட், அந்த பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்காக கொஞ்சம் மாஸ் எனர்ஜியா மாறிடுச்சு. எக்ஸாக்டா இதே கான்செப்ட் தான் நியூக்ளியஸ்குள்ள நடக்குது. பிசிக்ஸ்ல இந்த காணாம போன மாஸ்க்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அதுதான் மாஸ் டிஃபெக்ட். சிம்பிள் டெல்டா எம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் கொஸ்டின். ஃபார்முலா பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். மாஸ் டிஃபெக்ட் இஸ் ஈக்குவல் டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாஸ், அதாவது ZMP பிளஸ் A - ZMN மைனஸ் அந்த ஆக்சுவல் மாஸ் M. ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கோங்க. அந்த மிஸ்ஸிங் மாஸ் எங்க போச்சுங்கிற கேள்விக்கு பதில் ஹிஸ்டரியிலேயே மிகப்பெரிய சயின்டிஸ்டான ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கொடுத்தார். அதுதான் இந்த வேர்ல்டு ஃபேமஸ் ஈக்குவேஷன் E = mc². சிம்பிளா சொன்னா மாஸும் எனர்ஜியும் ஒண்ணுக்கொன்னு சம்பந்தம் இல்லாத விஷயம் இல்ல. தே ஆர் 2 sides of the same coin. நீங்க மாஸை எனர்ஜியா மாத்தலாம், எனர்ஜியை மாஸா மாத்தலாம். நம்ம மாஸ் டிஃபெக்ட், அந்த மிஸ்ஸிங் மாஸ் வேற எங்கேயும் போகல. அதுதான் நியூக்ளியர் பைண்டிங் எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிருக்கு. இந்த எனர்ஜி ஒரு ஃபெவிகால் மாதிரி, ஒரு சூப்பர் க்ளூ. அதுதான் அந்த புரோட்டான்ஸோட ரிப்பல்ஷன் ஃபோர்ஸை எதிர்த்து எல்லா நியூக்ளியான்ஸையும் ஒன்னா சேர்த்து டைட்டா போட்டு ஒட்டி வச்சிருக்கு. இப்ப புரியுதா ஏன் நியூக்ளியஸ் வெடிக்காம ஸ்டேபிளா இருக்குன்னு? பசில் சால்வ்ட். ஓகே, லெட்ஸ் டூ a very simple calculation. ஒரு ஹீலியம்-4 நியூக்ளியஸோட பைண்டிங் எனர்ஜி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாப்போம். ஜஸ்ட் 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். ஸ்டெப் 1, அதுக்குள்ள இருக்கிற 2 புரோட்டான்ஸ் அண்ட் 2 நியூட்ரான்ஸோட டோட்டல் மாஸை கண்டுபிடிங்க. ஸ்டெப் 2, வந்த ஆன்சர்ல இருந்து ஹீலியம்-4ஓட ஆக்சுவல் மாஸை மைனஸ் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு மாஸ் டிஃபெக்ட் கிடைச்சிரும். ஸ்டெப் 3, அந்த மாஸ் டிஃபெக்ட் வேல்யூ யூல இருக்கும். அதை 931.5 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. That's it. உங்களுக்கு பைண்டிங் எனர்ஜி MEVல கிடைச்சிடும்.
இவ்ளோ சிம்பிள் தான். ஆல்ரைட், இப்போ ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் செக்ஷன். எக்ஸாம்ல மார்க்க தெரியாமலே குறைக்கிற சில சைலண்ட் கில்லர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற காமன் மிஸ்டேக்ஸ். சோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம். இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் பிக்கெஸ்ட் தப்பு. நிறைய பேர் எழுதுறது மாஸ் இஸ் டிஸ்ட்ராய்டுன்னு ஆர் மாஸ் அழிஞ்சு போச்சு. நோ, இது கம்ப்ளீட்லி ராங். ப்ளீஸ் ரிமெம்பர், மாஸ் எப்பவுமே அழியறதில்ல, இட் இஸ் கன்வெர்டட் டு எனர்ஜி. மாஸ் அண்ட் எனர்ஜியை நம்ம டாலர் அண்ட் ரூபி மாதிரி நினைச்சுக்கலாம். ரெண்டும் பணம் தான், பட் டிஃப்ரெண்ட் கரன்சி. ஸோ யூ கேன் கன்வெர்ட் ஒன் டு another. அதே மாதிரி தான். ஓகே, நெக்ஸ்ட் காமன் மிஸ்டேக். எனர்ஜின்னு சொன்ன உடனே அது ஏதோ வெளியே தள்ளும், புஷஸ் திங்ஸ் அப்பார்ட் அப்படின்னு ஒரு தப்பான ஐடியா வரும். ஸோ பைண்டிங் எனர்ஜி புஷஸ் நியூக்ளியான்ஸ் அப்பார்ட் அப்படின்னு எழுதுனா 0 மார்க்ஸ் தான். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, பைண்டிங் எனர்ஜி இஸ் த க்ளூ. A glue sticks things together, right? அதே மாதிரி தான் பைண்டிங் எனர்ஜி நியூக்ளியான்ஸை ஒன்னா சேர்த்து ஒட்டி வைக்குது. சோ எவ்வளோ அதிகமா பைண்டிங் எனர்ஜி இருக்கோ அந்த நியூக்ளியஸ் அவ்வளோ ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டேபிளா இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் கேட்ட பஜலோட ஃபைனல் ஆன்சர் இதுதான். ஓகே, நம்ம ஃபைனல் செக்ஷனுக்கு வந்துட்டோம். நம்ம படிச்ச இந்த கான்செப்ட்ஸோட ரியல் வேர்ல்ட் இம்பார்ட்டன்ஸ் என்ன, அது பிசிக்ஸ்ல வேற எது கூடலாம் கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம பார்த்தோமே அந்த சின்ன மிஸ்ஸிங் மாஸ், அது பார்க்கறதுக்கு சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா அதுதான் சோர்ஸ் ஆஃப் ஆல் நியூக்ளியர் எனர்ஜி. வானத்துல மின்னுள்ள ஸ்டார்ஸ் அது ஷைன் பண்றதுக்கும் நம்ம ஊர்ல இருக்கிற நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் ஒர்க் ஆகுறதுக்கும் காரணமே இந்த மாஸ் எனர்ஜியா மாறுற ப்ராசஸ் தான். ரைட், எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு குயிக் ரிவிஷன். கீ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். 1. நியூக்ளியஸ்ல புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இருக்கு. 2. ஒரு நியூக்ளியஸோட ஆக்சுவல் மாஸ் எப்பவுமே அதோட பார்ட்ஸோட டோட்டல் மாஸை விட கம்மி. 3. அந்த டிஃபரன்ஸ், அந்த மாஸ் டிஃபெக்ட் தான் பைண்டிங் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. அண்ட் ஃபைனலி 4. இந்த பைண்டிங் எனர்ஜி தான் நியூக்ளியஸை ஒன்னா சேர்த்து வைக்கிற க்ளூ. ஃபார்முலா E = Δmc². தட்ஸ் இட். ஸோ ஒரு நியூக்ளியஸை ஒன்னா சேர்த்து வைக்கிற எனர்ஜியை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அந்த எனர்ஜியை நியூக்ளியஸ்குள்ள இருந்து நம்ம யூஸ்க்கு எப்படி வெளியே எடுக்கிறோம்? ஹவு கேன் வி ரிலீஸ் இட்? அதை பத்தி தான் நம்ம அடுத்த டாபிக்ல பார்க்க போறோம். ஃபிஷன் அண்ட் ஃபியூஷன். அது நெக்ஸ்ட் செஷன்ல டீட்டெயில்டா பார்க்கலாம். தேங்க்யூ.